வணக்கம். இது உங்கள் ஆப்லர் எஸ்டி கனடாவின் வாங்க பேசலாம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தியாகராஜா சரவணபவன் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் மாநகர சபை முதல்வராக இருந்து செயற்பட்டதற்கும் தற்போது உள்ள செயற்பாடுகளும் எவ்வாறு இருக்கின்றது? நாங்கள் முதல்வராக இருக்கிற மக்கள் சபை ஒன்று இருந்தது. ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் வட்டார பிரதிநிதிகள் இருந்தவங்க. இந்த வட்டார பிரதிநிதிகள் மூலமாக அந்தந்த பிரதேசத்தில் நடக்கிற தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் உடனே எங்களுக்கு தகவலாக கிடைக்கும். அதை நாங்கள் எங்களால் இயன்ற அளவில் அந்த பிரச்சனைகளை உடனடியாக அணுகி தீர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ மக்கள் பிரதிநிதி இல்லை. மக்கள் பிரதிநிதி இல்லாதால மக்களோட தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்கிற அந்த தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த தகவல்கள் வந்து சேர்கிற வழி மிக குறைவாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் மூலமாகத்தான் வரணும், அல்லாது கடிதம் மூலமாக வரணும், இல்லாட்டி பிரச்சனையை நேரடியாக மாநகர சபைக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பு இருக்கிறபடியா மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இருக்கிறது ஒரு குறையாகத்தான் மக்கள் மூலமாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத மாநகர சபையின் குறைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது உங்கள் கருத்து? உடனடியாக உள்ளூராட்சி தேர்தலை வைக்க வேணும். மக்கள் பிரதிநிதிட்ட அந்த பொறுப்புகளை கையளிக்க வேணும். மாநகர சபையை மக்கள் பிரதிநிதி ஆளும்போது தான் சரியான வினைத்திறனான ஒரு செயற்பாட்டை மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இதற்காகத்தான் அரசியல் சட்டத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்குது, மாகாண சபை இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது. அப்போ அரசியல் சபைகள் மூலமாக அந்தந்த பிரிவுகள் ஆளப்பட வேணும். அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் உடனடியாக நடத்தி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதிநிதிகள்கிட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் ஆளுகையை கொடுக்க வேணும். அதே போல் மாகாண சபை தேர்தல் நடத்த வேணும், மாகாண சபையை மக்கள் பிரதிநிதிகளை கொடுக்க வேணும். ஆனால் அரசாங்கம் தொடர்ச்சியாக தேர்தல்களை பின்போட்டு மக்கள் பிரதிநிதிகள் பங்களிப்பை பிரதேச அபிவிருத்தியில் தடுத்து கொண்டிருக்குது. எனவே ஜனாதிபதி மிக விரைவில் இந்த தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட இந்த மாநகர உள்ளூராட்சி மன்றங்களை கையளிக்கும். தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக நீங்கள் இருக்கின்றீர்கள். தற்போது தமிழரசு கட்சியின் நிலை எவ்வாறு இருக்கின்றது? தமிழரசு கட்சி அதில் மத்திய குழு இருக்குது. அண்மையில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் தலைவர் தெரிவு செய்யப்பட்டார். தேர்தல் அது பொதுக்குழு தெரிவு செய்யப்பட்டது. வழக்கு போடப்பட்டது. ஆனால் இதெல்லாம் உள்வீட்டு பிரச்சனைகள். ஆனால் தமிழரசு கட்சியில் பொதுவான செயற்பாடுகள் போய்கொண்டிருக்குது. இது எங்களோட உள்ளக செயற்பாடுகள் மிக விரைவில் அந்த வழக்கு கூட முடிவுறுத்தப்பட்டு மிக விரைவில் அது புதிய தலைமையங்களை இயங்கும். ஆனால் மக்கள் தொடர்பான செயற்பாடுகளை தமிழரசு கட்சி எப்பயும் நிப்பாட்ட இல்லை. அது அதில் பாட்டில் தொடர்ச்சியாக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் எங்களோட மாவட்ட பிரதிநிதிகள் ஊடாகவும் மாவட்டத்தில் இருக்கிற எங்களோட அரசியல் அங்கே தமிழரசு கட்சி உறுப்பினர்களாகவும் அந்த செயற்பாடுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். மாநகர சபையின் சொத்துக்கள் கடந்த காலத்தில் மாநகர சபையின் சொத்துக்கள் முறைகேடுகள் தொடர்பில் பல்வேறு வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த சட்ட நடவடிக்கையின் நிலை எவ்வாறு இருக்கின்றது? மாநகர சபையில் அதாவது நாங்கள் ஆட்சி எடுக்கிறதுக்கு முதல் இருந்த நிர்வாகத்தில் மூலமாக சட்டத்துக்கு முரணான வகையில் பல சொத்துக்கள் கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டத்துக்கு முரணான வகையில் மாநகர சபைக்கு உள்ள அதிகாரத்தை மீறி சில உடன்படிக்கைகள் செய்யப்பட்டு சொத்துக்கள் வழங்கப்பட்டிருந்தது. 99 வருஷம் குத்தகையும் போடப்பட்டிருந்தது. ஆனால் மாநகர சபை இருக்கிற முதல்வராலேயோ அதுக்கு பிறகு அந்த ஆணையாளராகவோ 5 வருடத்துக்கு மேலே ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முடியாது. இந்த நிலையில் 99 வருஷம் கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு எல்லாம் எதிராக நாங்கள் வழக்கு போட்டோம். வழக்கும் வெல்ற நிலையில் இருந்தது. தற்போது சில தகவல் வருது, சில வழக்குகளை மீளப்பெறப்பட்டதாகவும். ஆனால் உண்மையிலேயே அது சட்டத்துக்கு முரணானது. மிக அடுத்த தரம் திருப்பி மாநகர சபையை தமிழரசு கட்சி ஆளுகைக்கு எடுக்கும்போது அவற்றுக்கு அந்த மீளாட்சி பெறப்பட்ட வழக்குகளை திருப்பி நாங்கள் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு வரும். ஏன்னா இது மட்டக்களப்பு மாநகர மக்களோட சொத்து. இந்த மட்டக்களப்பு மாநகர மக்களோட சொத்துக்களை தனிநபர் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் இடமளிக்கிறாது. அது மாநகர மக்களுக்கு வர வேண்டிய சொத்தை நாங்கள் சரியாக பராமரிக்க வேணும். அதுக்காக தான் எங்களோட காலத்தில்
பல சொத்துக்கள் அடையாளப்படுத்தப்பட்டது. எங்கள் பொதுமக்களால் சட்டத்துக்கு முரணான முறையில் கையகப்படுத்தப்பட்டிருந்த காணிகள் என்னால் அடையாளப்படுத்தப்பட்டு அதுக்கு சிலது காணிகளை நாங்கள் பொருட்படுத்தியிருந்தோம், சிலதுக்கு நாங்கள் வழக்க போட்டிருந்தோம், சிலது அடையாளப்படுத்தப்பட்டு மாநகர சபை மாநகர சபை சொந்தமான போர்டுகள் போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ சில இடங்களில் அந்த போர்டுகள் கட்டப்பட்டிருக்குது, சில இடங்களில் வழக்குகள் மூடப்பட்டிருக்கிறதாக தகவல். இவை அனைத்தும் திருப்பி அடுத்த தரம் நாங்கள் மாநகர சபையில் அடுத்த தமிழச்சி கட்சியில் ஆள்கையில் வைத்துக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். தற்போது அரசியல் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? கிழக்கு மாகாணத்தை அதுக்கு முதல் நாங்கள் மட்டக்களப்பை சொல்லணும். மட்டக்களப்பில் எங்கிட்ட காணிகளை அபகரிக்கிறது, எங்களோட மட்டக்களப்பு மக்கள்ற காணிகள் அபகரிக்கிற செயற்பாடு மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திட்டங்கள் ஆள் வளர்ப்பு திட்டம் என்றும் இல்மனைட் அகழ்வு என்றும் காணிகள் வழங்கப்படுறதுக்கான முஸ்தீபுகள் நடக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மேச்சத்திரையும் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகிற எங்களோட இராஜாங்க அமைச்சர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த இராஜாங்க அமைச்சர்கள் எவரும் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சில குற்றச்சாட்டு இருக்குது, அந்த இராஜாங்க அமைச்சர்களுக்கான பங்குகள் அந்தந்த நிறுவனங்களால் வழங்கப்பட்டதாக சில குற்றச்சாட்டுகளை நாங்கள் காத்துவாயில் எங்களுக்கு கேட்குற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனால் அது தொடர்பான உண்மைத்தன்மைகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தடுக்க வேண்டியவர்கள் அந்த விடயங்களில் எந்த விதமான முன்னெடுப்புகளும் எடுக்கப்படவில்லை. அண்மையில் கூட வாகரையில் 2800 ஏக்கர் ஏதோ காணி கொடுக்கறதுக்கான நேர்முக பரீட்சை வாகரையில் வைக்காமல் வாழைச்சேரியில் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது என்னத்தை சொல்லுதுன்னா, அந்த பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலாளருக்கு தெரியாமல் ஒரு பக்கத்தில் காணி கொடுக்கண்டா இது இவங்க இராஜாங்க அமைச்சர் மாதிரி என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க. வார தேர்தலில் பொதுமக்கள் சரியான பதிலை இவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா முன்னும் முற்காலத்தில் முதல்ல நான் சொல்கிறது தேவநாயகம் ஐயாக்கள் மினிஸ்டராக இருந்தவங்க. ஆனால் அவங்க மினிஸ்டராக இருக்கக்குள்ள ஆளுங்கட்சியோடு இருந்தாலும் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் பேரினவாதிகளால் மது பிரதேசங்கள் கையகப்படுத்த அவங்க விட இல்லை. அது இங்கால வெள்ளாவளி தொடக்கம் அங்கால வாகரை அங்கால ஓமடியாமோடு அந்த பகுதிகள் முழுதிலையும் நேரடியாக அவங்கள் தங்களது கட்சி பேதமின்றி பொதுமக்களை திரட்டி அந்த குடியேற்றவாசிகளை அடித்து கலைச்ச சந்தர்ப்பங்கள் எங்களால் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எனவே இந்த காலத்தில் இருக்கிற இந்த 2 இராஜாங்க அமைச்சர்களும் அரசாங்கத்துக்கு பயந்து அரசாங்கத்துக்கு எதிராக தாங்கள் எதிரான கருத்துக்களை சரிவிட்டால் எதிரான செயற்பாடுகளை செய்தால் தங்கள் அமைச்சு பதவிகள் பறிபோயிடும் என்ற பயத்தில் இவங்க 2 பேரும் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பாரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் எங்களை தமிழ் மக்கள் மட்டக்களப்பு மக்களை கொண்டு நிப்பாட்டி இருக்குது. எதிர்காலத்தில் இவ்வாறாக காணிகள் கொடுக்கப்பட்டு குடியேற்றங்களாக அது மாற்றப்படும் சந்தர்ப்பத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான அடித்தளத்தை இந்த குடியேற்றங்கள் வழிவகுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் கிழக்கில் பாரிய அபிவிருத்தி ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. இது பற்றி உங்கள் கருத்து? பாரிய அபிவிருத்தி என்றால் என்னத்தை சொல்கிறாங்க? அவங்க அபிவிருத்தி செய்கிறாங்களா? இப்போ பாரிய அபிவிருத்தி என்றால் இப்போ வீதி போடுறாங்க. வீதி போடுறன்றது அது எங்களோட மக்களால் செலுத்தப்பட்ட வரியில் அந்த வரிப்பணம் மக்களுக்கு திருப்பி வர வேண்டும்ன்றது அதுதான் நியதி. ஆனால் அதை கொண்டு வந்து நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்கிறதுன்றது அது அவங்கள கையால் ஆதனம்னா நான் சொல்லுவேன். ஒவ்வொரு குடிமகனும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறான். அரசாங்கத்துக்கு வரவில் 2 ஒன்று நேர்வரி மறைவரி. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நேர்வரியை பார்க்க மறைவரி 72 வருஷத்துக்கு மேலமாக இருக்கிற வருமானம் மறைவரி மூலம் வருது. அந்த மறைவரியில் நாங்கள் எல்லோரும் பங்காளிகள். நாங்கள் வேண்ட பெட்ரோலிருந்து நாங்கள் வேண்ட சீனியிலிருந்து முழுதலையும் நாங்கள் பங்காளிகள். அப்போ இந்த மறைவரி மூலமாக எங்களோட பட்ஜெட்டுக்கு போடப்படுற நிதி அது எங்களோட பிரதேசத்துக்கு அபிவிருத்தியாக வரணும். அது அந்தந்த பிரதேசத்துக்கு கேட்டெடுக்க வேண்டியது இங்கே இருக்கிற அரசாங்கத்தில் இணைஞ்சிருக்கிறவங்களோட பொறுப்பு. அவங்க இதை விட பெர்சன்டேஜை பற்றி கேட்கணும். நாங்கள் எங்களோட மக்கள் தொகை இவ்வளவு, நாங்கள் இவ்வளவு வரியை செலுத்திருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு தொகை வரணும் என்று கேட்க வேண்டியது இந்த ராஜாங்க அமைச்சர் மேலே பொறுப்பு. அதை கொண்டு வந்துட்டு இது நாங்கள் அபிவிருத்தி ரோட்டு போடுறது எங்களோட கடமை, அது அவங்களோட கடமை. எங்களோட காசிக்கு நீங்கள் போடுறீங்க, இது அபிவிருத்தி இல்லை. ஆனால் உரிமை வேணும் இல்லை, உங்களோட காணிகள் எங்களுக்கு உரிமை வேணும் இல்லை. அந்த உரிமை இல்லாத ஒரு அபிவிருத்தியை நாங்கள்
அது அபிவிருத்தின்னு சொல்லலாம். அது இன்னொருவன் பாவிக்கிறதுக்கு போடப்படுற அடித்தளம். சரி, இப்போ நீங்கள் சேருண்டு வர இருந்து சோமாவதி சைத்தியா மட்டும் போடப்பட்ட வீதி எங்களுக்கு வந்து அபிவிருத்தி நிதி மூலம் போடப்பட்டது. படிக்கிற பிள்ளையார் முதலமைச்சர் காலத்தில் போடப்பட்டது. அது யாருக்கு போடப்பட்ட அபிவிருத்தி? பெரும்பான்மை மக்கள் நேரடியாக மின் ஏரியாவிலிருந்து குடியேறி வாரத்துக்காக போடப்பட்ட வீதி. அது அபிவிருத்தியா? இது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஸோ அபிவிருத்தி என்றது பொருளாதார ரீதியாக நாங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, பொருளாதார ரீதியாக என்ன மாற்றம் நடந்திருக்கு ஒவ்வொரு குடிமகன் சார்பாக. வேலையில்லா பெர்சன்டேஜ் அதிகம், வறுமை கோட்டுக்குள் இருக்கிறார்கள் அதிகம். ரைட், இந்த நிலையில் இவங்க என்ன அபிவிருத்தியை கொண்டு வராங்க? இலங்கையிலேயே ஆக வறுமையான பிரதேசமாக எங்களோட பவுனதீவு பிரதேசத்தை தரப்படுத்திக்காங்கண்டா இந்த அபிவிருத்தி எங்கே ஒன்று? அவங்க ஆறு அபிவிருத்தி என்ன அவங்கடாக்கள் அவங்க சார்ந்தாக்கள் அபிவிருத்தி ஆகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்கண்டா அபிவிருத்தி என்னத்தை எனக்கு தெரியாது. ஒரு அபிவிருத்தி சுட்டணுகள் என்ன ஒரு இடத்துலையும் சுட்டி காட்டல. இந்தளவு தூரம் பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைஞ்சிருக்கேன். இன்று தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பில் பேசப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இதனை? தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக எமது கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கல. எமது கட்சி, நான் ஒரு அரசியல் கட்சியில் பிரதேச மாவட்ட குழுவில் உபசெயலாளராக மத்திய குழுவோட ஒரு உறுப்பினராக இருக்கிற நிலையில் நான் என்ன தனிப்பட்ட கருத்தை சொல்லலாம், கட்சியில் கருத்தை தான் நான் சொல்லலாம். அப்போ கட்சி இன்னும் கூடி தீர்மானிக்கல என்ன செய்கிறேன். அண்மையில் நடந்த மத்திய குழு கூட்டத்திலையும் அந்த அந்த விடயம் எடுக்கப்பட்டு என்ன தீர்மானம் எடுத்தேன்னா இன்னும் போட்டியிட போகிற பிரதிநிதிகள்கிட்ட இருந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோ வரல. அது அவங்களோட என்ன வடகிழக்கு பிரச்சனைக்கு என்ன தீர்வு முன்மொழிகிறாங்கன்ற விடயம் இன்னும் சொல்லப்படாதபடியாக ஆறு போட்டியிட போகிறாங்கன்றும் தெரியாது. இந்த நிலையில் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரையலாம். அப்போ ஆறு போட்டியிட போகிறா, அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லப்படுது, வடகிழக்கு பிரச்சனைக்கான தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் மத்திய குழு தீர்மானம் எடுக்கும். அதுக்கப்புறம் நாங்களும் எங்களோட விஷயங்களை சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் கிழக்கில் தமிழ் மக்கள் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவர் என்ற ரீதியில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இனவாதம் என்றது கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை, வடக்கு மாகாணத்திலேயும் இந்த இனவாதத்தை, அதாவது பிரதேசவாதத்தை பேரினவாதத்தை திணிக்க எங்களோட பேரினவாதம் முற்படுது. மகாவலி என்ற போர்வையிலையும் மேச்சத்தர் என்ற போர்வையிலையும் எங்களோட மற்றது தொல்பொருள் என்ற பேர்வில் எங்களோட காணிகளை அபகரிக்கிறாங்க. அதே நேரம் அண்மையில் ஒரு வளைவு வீரமுனையில் ஒரு கோபுர வளைவு ஒன்றை போடுறதுக்கான அது உண்மையிலேயே கண்டிக்க வேண்டியது. அது அந்த பிரதேச மக்களால் வீரமுனன்றது தனி தமிழ் கிராமம். வீரமுனன்றது தனி தமிழ் கிராமம். இந்த தமிழ் கிராமத்தை இல்லத்தாக்க வேணுமென்று 90களில் அந்நேரம் இருந்த ஒரு கட்சிர தலைவர் மூலம் அந்நேரம் இருந்த கட்சிர தலைவர் மூலமாக பாரிய அளவிலான அழிவுகள் நடந்தது. பல சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேச மக்களை முற்றுமுழுதாக இல்லத்தாக்கணும் என்று கட்டங்கட்டமாக அந்த பிரதேச மக்களை உள்ளுக்குள்ளே புகுந்து ஒரு சார்பாக இயங்கினாக்கள் போய் எங்கள் தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்து அதுக்கு நீதி கிடைக்கல. ஆனால் அப்படி எலிமினேட் பண்ண, அதாவது இவங்களை அங்கேருந்து வெளியேற்ற வேணுமென்று அங்கேருந்து வெளியேறினாக்கள் பலர் எங்களோட திருப்பெருந்துறையில் குடியேற்றிருக்காங்க. அது நோக்கம் என்னென்னா அங்கே அவங்கள திருப்பி குடியேற்றக்கூடாதுன்றதுக்கு. ஆனால் அந்த மக்கள் அந்த ஊர்மம் அந்த மக்கள் அந்த வீரம் அவங்கள மீள அந்த இடத்துல போயிருப்பாட்டது, அவங்கள அதை விட்டு கொடுக்கல. அப்போ அந்த பிரதேசம் அது எங்களோட பிரதேசம் தானே, அதில் நாங்கள் வளைவ போகிறதுல என்ன தடை இருக்குது? இப்போ இந்த இனவாத ரீதியாக அவங்க சிந்திக்கிறன்றது பிழையான வேலை. இதுக்கு அந்த இனம் சார்ந்த தலைவர்கள், கட்சி தலைவர்கள் அவங்கள கட்டுப்படுத்தி இனமுறுகல்களை தடுக்கிறதுக்கு அவங்க முன்னுக்கு வர வேணும். ஏன்னா இது தொன்மையான ஒரு பிரதேசம், தொன்மையான ஒரு கிராமம். நாங்கள் சம்மாந்துரைங்கிற தமிழ் பிரதேசம், அது தெரியும், பலருக்கு தெரியும். சம்மாந்துரைன்றது ஒரு காலம் தனித்தமிழ் ஏரியா. இப்போ நாங்கள் அவளத்தில் நாங்கள் பேசாம விட்டோம் தானே, குடியேறினாங்கள் இருந்தோம். ஆனால் அப்போ அந்த மனநிலையில் எங்களோட தமிழாக்கள் இருக்கக்குள்ள இவங்கள் இந்த மனநிலையில் இருக்கக்கூடாதுன்றது என்ற நிலைப்பாடு. எனவே இதுக்கு அந்த இனம் சார்ந்த கட்சியாக்கள் இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்காமல்
சுமூகமாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அந்த பிரதேச மக்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அவங்களோட முழு பங்களிப்பையும் வழங்குவோம். இறுதியாக அரசியல் நிலைப்பாடுகள் பற்றி உங்கள் கருத்து? அரசாங்கம் தேர்தல்களை பின்போடாமல் மிக விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தலை நடத்த வேணும். அதே நேரம் உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேணும். வார வருடம் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதி மூலமாக நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு தண்ட முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபை தொடர்பான தகவல்களையும் தேர்தல்கள் தொடர்பான தகவல்களையும் எம்முடன் இணைந்து வழங்கியிருந்தார் மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் தியாகராஜா சரவணபவன் அவர்களுக்கு நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வேணு.